மூளையில்லாத கோட்டாபயவை போன்று நரித்தனமான ரணிலை விரட்டியடிக்க முடியாது. 8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம், இலங்கையில் பாதிக்கப்படும் முக்கிய பிரதேசங்கள். வேலைவாய்ப்பு போர்வையில் கடத்தப்படும் இலங்கையர்கள். 37 மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட விஷம், மீண்டும் ஈரானில் கொடூரம். கொடூர உயிர்பலிக்கு காரணம் சீனாவே, உடைந்தது மர்மம், உறுதிப்படுத்தியது அமெரிக்க FBI. ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒரு நரி போன்றவர், எப்படியாவது தந்திரோபாயங்களை மேற்கொண்டு உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிக்கின்றார் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஆகவே தென்பகுதி மக்களைப் போன்று வடக்கு கிழக்கு மக்களும் தேர்தலை நடத்துமாறு தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மூதூர் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்காக மறைமுக சதி இடம்பெறுகின்றது. மொட்டு கட்சியினர் வடக்கு கிழக்கில் போட்டியிடவில்லை என பசில் ராஜபக்ச பகிரங்கமாக தெரிவித்தார். ஆனால் அவர் பல்வேறு சுயேட்சை குழுக்களை வடக்கு கிழக்கில் இறக்கியுள்ளார். அதற்காக வியாளேந்திரன், பிள்ளையான் போன்றோரின் கட்சிகளும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கிழக்கில் படகிலும் வடக்கில் வீணையிலும் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக பசில் முன்னர் ஒருமுறை கூறியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இதேவேளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மூளையில்லாதவர், ஆனால் தற்போதைய அதிபர் நரி போன்றவர். ஆகவே கோட்டாபயவை போன்று ரணிலை இலகுவில் விரட்டியடிக்க முடியாது. கோட்டாபயவை பதவியிலிருந்து நீக்குவதற்காக தென்பகுதியில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் நாமும் களத்தில் நின்றோம். எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார். ஆனால் ரணிலை விரட்டியடிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. இதற்காக பலமான போராட்டங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே தேர்தலை நடத்துமாறு தென்பகுதி மக்களைப் போன்று வடக்கு கிழக்கு மக்களும் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் வடபகுதியைச் சேர்ந்த சில மாநிலங்களில் எதிர்வரும் வாரத்தில் 8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய நிலநடுக்கவியல் ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. இவ்வாறு இந்தியாவில் ஏற்படும் பாரிய நடுக்கம் கொழும்பின் பல முக்கிய பிரதேசங்களை பாதிக்கும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்தார். பொதுவாக நிலநடுக்கங்கள் எப்போது ஏற்படும் என்று கணிக்க முடியாது. ஆனால் அவை ஏற்படக்கூடிய பகுதிகள் மற்றும் விளைவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் காண முடியும் என்றும் பேராசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். இலங்கையில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் பாதிப்புகள் திருகோணமலை, மெனம்பிட்டிய, மினிபே, பிபில, மொனராகலை, புத்தள, வெள்ளவாய, அம்பலாந்தோட்டை, உசங்கொடை வரை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த இந்திய தட்டுக்கு அருகில் இலங்கை அமைந்திருப்பதால் அந்த தட்டில் ஏற்படும் மாற்றங்கள் இலங்கையையும் பாதிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்திய பாதுகாப்பு படைகள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 பயிற்சி இடங்களை இலங்கைக்கு வழங்குகின்றன. அவற்றுக்கு ஆண்டுதோறும் $7 மில்லியன் நிதியுதவியுடன் சிறப்பு திட்டத்தின் மூலம் நிதியளிக்கப்படுவதாக இந்திய துணை உயர்ஸ்தானிகர் வினோத் கே ஜேக்கப் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் வலிமையான மற்றும் நீடித்த பயிற்சியே இதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்புக்கு வருகை தந்த இந்திய கடற்படை கப்பலான சுகன்யாவில் பயிற்சி பெற்ற இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களிடம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவின் கைலாசா நாட்டின் பிரதிநிதிகள் குழு ஜெனீவா கூட்டத்தில் கலந்து கொண்ட விடயம் தற்போது வைரலாக பரவி வருகின்றது. ஜெனீவாவில் கடந்த February 24 நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் பொருளாதார, சமூக, பண்பாட்டு உரிமைகள் என்ற தலைப்பிலான கூட்டத்தில் கைலாசா சார்பில் பெண் சாமியார் விஜயபிரியா தலைமையிலான தூதுக்குழு பங்கேற்றது. இந்த மாநாட்டில் விஜயபிரியா பேசும்போது, எங்களது பரமகுருவான நித்யானந்தா மற்றும் கைலாசாவில் வசிக்கும் 20 லட்சம் இந்து மக்கள் மீதான அடக்குமுறையை தடுக்க சர்வதேச நாடுகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போன்றது என கூறியுள்ளார். விஜயபிரியாவுடன் கைலாசா லான்ச் ஏஞ்சல்ஸ் தலைவர்
முக்திகா ஆனந்த் செயின்ட் லூஜிஸ் தலைவர், சோனா காமத் இங்கிலாந்தின் கைலாசா சபை தலைவர், நித்யா ஆத்மதாயி பிரான்சின் தலைவர், நித்யா வெங்கடேசனந்தா ஆகிய 5 பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மாநாட்டில் பங்கேற்று பேசிய கைலாசா பிரதிநிதி விஜயபிரியா பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளது. தாய்லாந்தில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக பொய்யான உத்தரவாதத்தின் பேரில் அழைத்துச் செல்லப்பட்ட இலங்கை இளைஞர்கள் பலர் லாவோஸில் சிக்கியுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மனித கடத்தல் தொடர்பில் நேற்று வரை 15 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகள் அனைத்தும் தென் மாகாணத்தில் உள்ள இளைஞர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தென்கிழக்காசிய நாடான லாவோஸில் இடம்பெற்றதாக கூறப்படும் இலங்கையர்களுக்கு எதிரான மனித கடத்தல் சம்பவங்கள் குறித்து இதுவரை 15 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் பணியகத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அம்பலாந்தோட்டையைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியர் ருவன் பத்ரனம் மற்றும் அவருக்கு உதவியதாக கூறப்படும் உள்ளூராட்சி வேட்பாளர் அனுர சேனாரத்ன ஆகியோருக்கு எதிராகவே இந்த முறைப்பாடுகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ஆட்கடத்தல்காரர்கள் சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தலா $5000 பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு கடத்திச் செல்லப்பட்ட ஒரு சிலரை தவிர எஞ்சிய இலங்கையர்கள் இன்னும் லாவோஸில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த இளைஞர்களின் தற்போதைய நிலை தொடர்பில் தகவல்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தல்காரர்கள் இதற்கு முன்னர் 4 இளம்பெண்களையும் ஒரு இளைஞனையும் முதலில் தாய்லாந்துக்கும் பின்னர் லாவோஸுக்கும் அழைத்துச் சென்றுள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் விவசாயிகளுக்கு இன்று முதல் இலவச எரிபொருளை டோக்கன்கள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கையை விவசாய அபிவிருத்தி திணைக்களம் முன்னெடுத்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு பயிர் செய்கை பயன்படுத்துவதற்காக சீன அரசாங்கம் 6.98 மில்லியன் லீட்டர் டீசலை இலவசமாக வழங்கியிருந்தது. இந்த நிலையில் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினால் நாட்டின் பல மாவட்டங்களுக்கு உரிய டோக்கன்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை இன்று கொழும்பு உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு எரிபொருள் டோக்கன்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எனவே இன்று முதல் அனைத்து விவசாயிகளும் குறித்த டோக்கன்கள் மூலம் நியமிக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் விஷம் கொடுக்கப்பட்ட 37 பாடசாலை மாணவிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஈரான் தலைநகர் ரெஹ்ரான் அருகே அமைந்துள்ள அந்த நாட்டின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான கோம் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரே பாடசாலையைச் சேர்ந்த 18 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் கோம் நகரை சுற்றியுள்ள 10 பெண்கள் பாடசாலைகளில் மாணவிகள் அடுத்தடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் அங்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது புரியாத புதிராகவே காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலகில் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை பறித்த கொரோனா வைரஸ் தொற்று சீனாவின் வூஹான் மாகாணத்திலிருந்தே பரவியது என அமெரிக்காவின் FBI இயக்குனர் கிறிஸ்டோபர் ரே உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவத் தொடங்கியதுடன் ஏராளமான மக்களை பாதித்து பல லட்சக்கணக்கான உயிர்களும் பறிபோயிருந்தன. கொரோனாவின் பாரிய தாக்கம் சீனாவை மட்டுமன்றி இந்தியா உட்பட ஏனைய உலக நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் பாதித்தது. அவ்வாறான நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டில் இருந்து சீனாவின் வூஹான் மாகாணத்தில் இருந்தே கொரோனா வைரஸ் பரப்பப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. இவ்வாறான நிலையில் அதனை சீனா முற்றாக மறுத்தும் வந்தது. எனினும் சீனாவின் வூஹானில் இருந்தே கொரோனா வைரஸ் உலக நாடுகளுக்கு பரவியது என தற்போது அமெரிக்காவின் FBI உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்,
சீனாவின் முதலில் கொரோனா வைரஸ் வூஹான் நகரத்தையே தாக்கியதாகவும் அங்குள்ள ஆய்வுக்கூடம் ஒன்றில் இந்த வைரஸ் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் பரிசோதனை செய்து கொண்டு இருந்தபோதே அது வெளியேறி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறப்பட்டது. அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் பல இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தன. எனினும் சீன அரசாங்கம் இதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் FBI விசாரணை அமைப்பு இது தொடர்பான தீவிர விசாரணையில் இறங்கியது. அவ்வாறான தீவிர விசாரணையின் பயனாக சீனாவின் வூஹானில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் கொரோனா வைரஸின் மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என FBI இயக்குனர் கிறிஸ்டோபர் ரே உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என FBIயின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இது குறித்து FBI இயக்குனர் கிறிஸ்டோபர் ரே தெரிவித்திருப்பதாவது: இதற்கு FBI சற்று காவல் எடுத்து கொண்டது. சீனாவில் உள்ள வூஹான் ஆய்வகத்தில் ஏற்பட்ட வைரஸ் கசிவின் காரணமாகவே கொரோனா வைரஸ் வெளி உலகிற்கு பரவியிருப்பதை தற்போது கண்டுபிடித்துள்ளோம். கொரோனா வைரஸின் தோற்றம் வூஹான் ஆய்வகத்தில் இருந்துதான் தொடங்கியுள்ளது. இங்கு அமெரிக்க அரசும் நமது நட்பு நாடுகளும் மேற்கொண்டு வரும் விசாரணையை தடுக்கவும் மழுங்கடிக்கவும் சீன அரசு தன்னால் இயன்றதை செய்து வருகின்றது என்று தனது 5 பக்க விசாரணை அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார்.